ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் வாவோ கரோ பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா மக்களே? எல்லோரும் சாப்பிட்டாச்சா? இன்னைக்கு காலை பொழுது எப்படி போகுது? என்ஜாய் பண்ணுங்கள், சேஃபாக இருங்க. காரியம் மக்களே, நான் ஒன்று உங்கள்கிட்ட சொல்லணும் பார்த்துக்கோங்க. ஏன் தான் இந்த விஷயங்கள்லாம் இப்படி என்கிட்டே வந்து எல்லாமே இது பண்ணுதுன்னு எனக்கே தெரியல. உங்ககிட்டலாம் எப்படின்னு எனக்கு தெரியல மக்களே. எனக்கு தான் ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. எப்படின்னு கேளுங்க மக்களே. இன்னைக்கு தங்கச்சி வந்து சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னாங்க. போய் கடையில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வாரேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வயசான பெரியவங்க, ஒரு அம்மா, அவங்க என்ன சொன்னாங்க, அம்மா பகுதி வழி வந்துக்கிட்டு இருக்கேன் மெயின் ரோட்டில், அம்மா எனக்கு ஏதாட்டு இருந்தால் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அப்போ நான் சொன்னேன், கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு அப்படி கேட்காங்க, அம்மா உங்கள் வயசு என்ன, என் வயசு என்ன, இனி கையெடுத்து கும்பிடாதீங்கம்மா, உங்கள் பிள்ளை வயசு இருக்குண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன் பார்த்துக்கோங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, அம்மா நான் சாப்பிட்டு 2 நாளாக ஆச்சுமா, ஏதாட்டு இருந்தால் தர்மம் பண்ணுமா அப்படின்னுச்சு. அப்போ நான் சொன்னேன், அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, ஏன் இப்படி இவ்வளோ வயசுக்கு பிறகு நீங்கள் எதுக்குமா தருமம் எடுக்கணும், பிள்ளைகள் எங்கம்மா, பிள்ளைகள் வீட்டில் இருக்க வேண்டியதானம்மா அப்படின்னு. அம்மா என் பிள்ளைகளை நீ பார்க்கலம்மா, நான் தனியாக தான்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பார்த்துக்கோங்க. எனக்கு பயங்கர வேதனை ஆகிட்டு மனசில். அப்போ அவங்க சொன்னாங்க, அம்மா நீங்கள் ஏன் இப்படி சாப்பிடாம பண்ணி, எனக்கு பைசா இல்லைம்மா, என் பிள்ளைகள் யாருமே எனக்கு பைசா கொடுக்காதும்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க பார்த்துக்கோங்க. அதனால் பார்த்து இப்போ என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை, என்னம்மா அப்படின்னு. எனக்கு ரொம்ப வயிறு பசிக்குமா, ஏதாட்டும் வாங்கித்தாம்மா அப்படின்னு. அப்போ வந்து நினச்சேன், நம்ம தங்கச்சிக்கு கூட நம்ம ஏதாட்டும் ஒன்று வீட்டில் இருக்கிறத கொடுத்துக்கலாம், முதல்ல பெரியவங்க பட்டினி அடக்காங்கன்ட்டு இதை நீங்கள் சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மக்களே. கையெடுத்து அந்த அம்மா கும்பிடுது. அப்போ நான் சொன்னேன், அம்மா நீங்கள் கும்பிடாதீங்க, நீங்கள் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் யாராட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது மக்களே. இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த பெல்லை அமைக்கிருங்க. பாய், டாட்டா, ட்ரூ.